ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நான் இண்டிகோவில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றின ஒரு ஃபீட்பேக்காக தான் இருக்கும். இட் மீன்ஸ் எப்படி அவங்க இண்டிகோ கண்டக்ட் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி அதில் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும், எந்த தப்பில் நான் பண்ணேன், நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது, அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணலாம். இண்டிகோவில் வந்து எப்படி இன்டர்வியூ எடுக்கிறாங்க முதல்ல அப்படின்னா, கேபின் க்ரூ, அப்புறம் வந்து க்ரௌண்ட் ஸ்டாஃப், அப்புறம் ஏர்போர்ட் ஆப்ரேஷன், அந்த மாதிரி ரேம் டியூட்டி, கஸ்டமர் சர்வீஸ் ஏகப்பட்டது எடுக்கிறாங்க. ரீசெண்டாக கோயம்புத்தூரில் வந்து ஏர்போர்ட் ஆப்ரேஷன், அப்புறம் வந்து கஸ்டமர் சர்வீஸ், ரேம் டியூட்டி அந்த மாதிரி இருக்குல்ல, அதுக்கு எடுத்துருந்தாங்க. அதுக்கு நான் இன்டர்நெட்டில் அப்ளை பண்ணல, டேரெக்ட் வாக்கின் போயிட்டேன். ஸோ வாக்கின் வந்து அவங்க 9:30 to 10 கொடுத்துருந்தாங்க. 8:30க்கு அங்கே ரீச் ஆகிட்டேன். 8:30க்கு ஆல்மோஸ்ட் ஹால் ஃபுல்லாகவே அவங்க உட்காந்துருந்தாங்க. அப்போயே வந்து ஃப்ரீ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இண்டிகோவுக்கு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா, காய்ஸ் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. சில ரூல்ஸ் வந்து அதில் நோ நெகோசியேஷன், எந்த இது பேச்சுமே கிடையாது, ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தாடி ஷேவ் பண்ணியிருக்கணும். தாடி ஷேவ் கம்ப்ளீட்லி ஷேவிங்காக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது டிகிரி சர்டிஃபிகேட்டு கையில் கண்டிப்பாக இருக்கணும். உங்கள் கையில் டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா யூ கேன் கோ அட்டன் செகண்ட் இன்டர்வியூ ஆர் சம்திங் போயிட்டு நீங்கள் அப்புறம் வாங்க, நீங்கள் செகண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஆனால் டிகிரி கண்டிப்பாக வேணும். ஸோ இதான் ஃபஸ்ட்டு அவங்க எடுத்தோடனே சொன்ன ஃப்ரீப்பில், அதாவது 8:30 எங்களுக்கு எடுத்தோடனே சொன்னது இதுதான். தாடி இல்லைனா கிளம்பிடுங்க. அவங்க பாயிண்ட் பண்ணி சொல்ல மாட்டாங்க. சில பேர் அவங்களாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வந்த 400 பேரில் 100 பேர் அப்படி கிளம்பிட்டாங்க. ரெண்டாவது இதில் டிகிரி சர்டிஃபிகேட் இல்லாத, அதாவது காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க, அப்போ தான் பாஸ் அவுட் ஆகியிருப்பாங்க. நான் எனக்கு அரியர் இல்லை, எனக்கு எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன், எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா கூட மாட்டாங்க. நோ ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், ஒன்லி டிகிரி சர்டிஃபிகேட். அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிக்கிறாங்க. முதல்ல இது. ரெண்டாவது க்ரூமிங் முடிச்சதாங்க. மூணாவது வர்றது வந்து நம்மளோட ட்ரெஸ் கோட், அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிக்கிறாங்க. நம்ம பாய்ஸ்க்கு முடிச்சிடலாம். பாய்ஸ் வந்து ட்ரிம்மிங் வித் ஃபார்மல் ட்ரெஸ் கோடில் மஸ்ட்டு ஷூ இருக்கணும். நீங்கள் ஸ்லிப்பர் வேறு எதாவது போட்டுருங்க அப்படின்னா அவங்க அதை கூட கான்டாக்ட் பண்ணுறாங்க. அடுத்து கேர்ள்ஸுக்கு வந்தோம்னா, கேர்ள்ஸ் ஆல்மோஸ்ட் தெரியும், அவங்க வெஸ்டர்னில் மட்டும்தான் இருக்கணும். நிறைய பொண்ணுங்க வந்து சுடிதார் அந்த இதில் வந்திருந்தாங்க. அவங்க அப்பயே சொல்லிட்டாங்க, நீங்கள் யாராவது வெஸ்டர்ன் இருந்தால் மட்டும் இருங்க, சாரி ட்ரெடிஷ்னல் இருந்தீங்கன்னா நீங்கள் கிளம்பிடலாம், நீங்கள் நெக்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எல்லாமே பேசிக்ஸ். இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்டர்வியூக்குள்ளேயே என்ட்ரி ஆவீங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஷார்ட்லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 9:30 ஆயிடுச்சு. எங்களுக்கு 1 hour ஃப்ரீ நடந்துச்சு, எல்லாமே நடந்துச்சு. எங்களுக்கு வந்து கொஞ்சம் எல்லாம் ஓகேவா. நான் காலை வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம போயிட்டோம். ஸோ சில பேர் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமே ஏர்லியாக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது மார்னிங் தான் சாப்பிட்டு போயிருக்கேன். ரெண்டாவது முதல் ரவுண்ட் வந்துச்சு. முதல் ரவுண்ட் வந்து ஜிடி குரூப் டிஸ்கஷன் தான். கிட்டத்தட்ட 300 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து இண்டிவிஜுவல் ரோவை பிரித்து வச்சுருந்தாங்க. முதல் 2 ரோ இருங்க, மீதி எல்லாம் வெளியே போங்க அப்படின்ட்டாங்க. ஸோ முதல் 2 ரோக்கு இன்டர்வியூ நடந்துச்சு அப்படின்னா, இதில் ரொம்ப பெருசாக பார்க்குறது கம்யூனிகேஷன் தான். உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, அந்த ஃப்ளூயண்ட் எப்படி இருக்குது, உங்களோட கான்ஃபிடென்ட் எப்படி இருக்குது, இது மட்டும்தான் அவங்க வாட்ச் பண்ணுறாங்க. மற்ற எதுவுமே அவங்க வாட்ச் பண்ணல. என்ன டாபிக்னாலும் கொடுக்கலாம். நாங்கள் பார்த்துட்டு போன டாபிக் வந்து எஜுகேஷனாக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், நிறைய பார்த்துட்டு போயிருந்தோம். எனக்கு அந்த டேத்தில் அவங்க கொடுத்தது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சில பேர், எனக்கு ஃபஸ்ட் டைம் போனேன்னா எனக்கு வந்து நர்வஸாக இருந்துச்சு, நான் கரெக்டாக பேசலை, நான் ஜிடிலே வெளியே வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ அப்போ எல்லாத்தையுமே ரெஸ்யூம் கலெக்ட் பண்ணிட்டு அந்த ரெஸ்யூமில் வந்து மார்க் பண்ணாங்க, யாரெல்லாம் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாங்க, டிக் பண்ணிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் 20 பேர் இருந்தோம். அதுலேருந்து 3 பேர் மட்டும்தான் எடுத்தாங்க. ஓரளவுக்கு நல்லா பேசுகிறவங்க கூட செலக்ட் பண்ணல. அவங்க எதிர்பார்க்குறது அந்த கான்ஃபிடென்ட், அந்த ஃப்ளூயண்ட்டு, அந்த கம்யூனிகேஷன் எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 400 பேருக்கும் நாங்கள் மதியம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு ரெண்டும் நாங்கள் பார்த்து செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஹெச்ஆர் ரவுண்டுன்னு இருக்கும். இது எல்லாமே பேசிக் கம்யூனிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஹெச்ஆர் ரவுண்டாக இருக்கும். இந்த ஹெச்ஆர் ரவுண்ட்லேயும் உங்களோட ரெஸ்யூம் நீங்கள் எந்தமாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, அந்த ரெஸ்யூமில் என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்க, அது உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்கணும். அந்த ஃபீல்டில் உங்களுக்கு ஏன் பிடிச்சிச்சு, ஏவியேஷன் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் நிறையா வந்ததா என் கூட வந்து அட்டன் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் செலக்ட் ஆகியிருந்தாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது நான் அங்கே அனலைஸ் பண்ண ரிப்போர்ட்டு, அதாவது நான் அங்கே பார்த்தது. ஸோ இதெல்லாம் நான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தால்
ஒருவேளை நான் செலக்ட் ஆகிருக்கலாமோ அப்படின்னு எனக்குள்ளே ஃபீல் பண்ணிச்சு. முதல் விஷயம் என்னோட கம்யூனிகேஷன். நான் முந்தின நாளே உட்காந்து வீட்டில் என்னோடய இன்ட்ரோடக்ஷன், அதாவது இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி பேசணும், அதுக்கான ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. அதை எழுதி படிச்சிருக்கலாம், மனப்பாடம் பண்ணியிருக்கலாம், இன்கேஸ் சம்திங் ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ரெண்டாவது, எந்த ஒரு டாபிக்னாலும் கொடுக்கட்டும், அதை எப்படி ஓவர்வியூவாக பேசுகிறேங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து தெரிஞ்சு வச்சுருந்து போயிருக்கலாம். சம்டைம்ஸ் இண்டிகோ வந்து எவ்வளோ ஏர்க்ராஃப்ட் இருக்குது, இண்டிகோ ரன் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு, இண்டியோட மெயின் ஹவுஸ் எங்கே இருக்குது, அதாவது அவங்களோட இப்போ இருக்கிறது வந்து இப்போ அவங்களோட மெயின் ஹவுஸ் வந்து ஹரியானா. ஸோ அந்த மாதிரி சில டாபிக்ஸ் வந்து அவங்கள பற்றி அனலைஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ திடீர்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம அதை பற்றி நிறையா பேசியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி பயப்படாமல் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நான் உள்ள பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா என்ன கேட்பாங்களோ, என்ன எப்படி போகுமோ, கரெக்டாக பேசணுமோ தப்பாக பேசணுமோ, அந்த கான்ஃபிடென்ட் ஏன் எனக்கு வரல அப்படின்னா நான் முந்தின நாள் வந்து ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறத நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அவுட்ரு வைஸ் நான் ஃபார்மலாக எல்லாமே கிளியராக இருந்தாலும் உள்ளே வந்து அந்த ப்ராக்டிஸ் இல்லாதனால எனக்கு வந்து அந்த ஃபெயிலியர் ஆச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்கன்னா எல்லாத்துக்கும் ப்ரீ ப்ரிப்பேர்டாக போங்க. என்ன டாபிக் கொடுத்தாலும் ஃப்ளூயண்ட்டாக பேசணும். மினிமம் 30 செகண்ட் நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக பேசிட்டீங்க அப்படின்னா யூ பாஸ், யூ கோ ஃபார் நெக்ஸ்ட் HR ரவுண்ட்.